மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்காத விரக்தி. புதிதாக அறிவிக்கப்பட்ட மாவட்ட செயலாளரை பழிவாங்கிய முன்னாள் மாவட்ட செயலாளர். நான் ஒன்று சொல்றேன் கேளுங்கண்ணா. இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் இன்பசேகரனுக்கு மூக்கு உடைஞ்சாதான் நமக்கு எதிர்காலம். 8 ஆண்டுகளுக்கு முன் பேசிய ஆடியோவை பேஸ்புக்கில் வெளியிட்டதால் பரபரப்பு. இன்பசேகரனை காலி பண்ணணும்னு சொன்னா அவனுக்கு மூக்கு உடைச்சு விடணும். என்னதான் நடந்தது விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. திமுகவின் தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்த முன்னாள் எம்எல்ஏ தடங்கம் சுப்பிரமணியை நீக்கி அதற்கு பதிலாக பெண்ணகரம் பகுதியைச் சேர்ந்த தர்மச்செல்வனை நியமித்து அக்கட்சியின் கழக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் திமுகவின் முன்னாள் கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் பெண்ணகரம் சட்டமன்ற உறுப்பினருமான இன்பசேகரன் அவரது முகநூல் பக்கத்தில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள மாவட்ட செயலாளர் தர்மச்செல்வன் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன் பேசிய ஆடியோ பதிவை தற்போது பதிவிட்டுள்ளார். அதில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக பெண்ணகரம் தொகுதியில் அறிவிக்கப்பட்ட திமுக வேட்பாளர் இன்பசேகரனை காலி செய்ய வேண்டும், அவரது மூக்கை உடைக்க வேண்டும், அவரை காலி செய்வதற்கு உண்டான அனைத்து வேலைகளையும் நாம் செய்ய வேண்டும், நானும் முல்லையாரும் வருகிறோம் என்று தற்போதைய புதிய மாவட்ட பொறுப்பாளர் தர்மச்செல்வன் வேறு ஒருவருடன் செல்போனில் உரையாடும் ஆடியோவை பதிவிட்டுள்ளார். என்ன பண்ணா சரியா இருக்கும், எப்படி பண்ணலாம், இவங்களை எப்படி இவங்க அவங்களே நானே பெரிய ஆள் நினைக்கிறாங்க இல்லையா? இப்ப ஒண்ணு வேண்டாம். போன முறை அவன் தேர்தலில் இன்பசேகரன் தேர்தலில் 67,000 ஓட்டு வாங்கிக்கிறான். இந்த முறை நியாயமா இருக்கிற கூட்டணிக்கு 1 லட்சம் ஓட்டு வாங்கணுமா இல்லையா? வாங்கணும். அவன் முன்ன முறை வாங்கின ஓட்டே வாங்க முடியாது இப்ப உள்ள நிலவரப்படி. இப்ப இருக்க சிச்சுவேஷன். ஆமா வரேன், நான் பேசிக்கலாம். இவனை இன்பசேகரனை காலி பண்றதுக்கு என்ன வழியா அதை பார்ப்போம். வரேன், நான் நேரில் பேசுவோம். சரி வாங்க பேசிக்கலாம், நேரில் பேசிக்கலாம். வந்துட்டு போங்க ஒரு டைம். உள்ளாட்சியில நீங்க அந்த பஞ்சாயத்துல தலைவர் ஆகிறது யாரும் தடுக்க முடியாது. அது எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். நீங்க அதுல கவனம் செலுத்துங்க, மற்றது பாத்துக்கலாம். நாங்க இருக்கிறோம், பாத்துக்கலாம். சரிங்கண்ணா. அவன் எவனை வேணாலும் கேண்டிடேட் போட்டு நான் எதுனாலும் பாத்துக்கிறேன். நாங்க ஒண்ணு பாத்துக்கலாம். சரிங்க. ஆமா, உங்க நோக்கம் அதுதான். அதை நாங்க வெற்றி பெறோம், அவ்வளவுதான். அது எப்படி பண்ண முடியுமோ, என்னால என்ன பண்ண முடியும், எப்படி எல்லாம் பண்ண முடியுங்கிறதெல்லாம் நம்ம நேர்ல பேசுவோம். சரிங்க பேசிக்கலாம். நீங்க அதனால அடரா திமுக போனமே பிடிச்சிட்டேன்னு சொல்லலாம் நீங்க ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க. போக மாட்டேன். இல்ல நாங்கெல்லாம் இது பண்ணல, எனக்கு தெரியும் எல்லா நாட்டு நடப்புகள் எப்படி போயிட்டு இருக்குது என்னன்னு எனக்கு தெரியும். அப்பப்பா எல்ஜி கூட பேசுவேன். இந்த முகநூல் பதிவு சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது. 8 வருடங்களுக்கு முன் பேசிய இந்த தொலைபேசி உரையாடல் பதிவை முன்னாள் மாவட்ட செயலாளர் இன்பசேகரன் தற்போது மாவட்ட செயலாளர் பதவிக்கு ஆசைப்பட்டதாகவும், ஆனால் தனக்கு கிடைக்காத விரக்தியில் 8 ஆண்டுகளுக்கு முன் பேசிய ஆடியோ பதிவை வெளியிட்டதுதான் உண்மை என திமுக வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றது. திமுகவில் பயணித்து வரும் தற்போதைய மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தர்மச்செல்வன் உழைப்பால் உயர்ந்தவர் எனவும், திமுகவில் கிளை செயலாளர் பொறுப்பிலிருந்து பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி செய்வதில் யாருக்கு என்ன பலன்? ஒருவர் மீதுள்ள மரியாதை இழப்பது மட்டுமே மிச்சம். ஒருவர் மற்றொருவரை நம்பி பேசுவதெல்லாம் இப்படி செய்வது நம்பிக்கை துரோகமாகும். நம்பிக்கை துரோகம் கூட ஒரு வகையில் குற்றம்தான்.